ஆதியிலேருந்தே ரிஷிஸ் சொல்லி கொடுத்த பாடம் ஸ்வதர்மம். ஏதோ ஒண்ணு வச்சிருந்தா மனுஷன் எல்லா விதமான ஸ்ரேயஸையும் அடையலாமோ அதுக்கு பேர் தான் ஸ்வதர்மம். இப்ப இது ஸ்வதர்மம்னா என்ன? தர்மம்ங்கிற வேர்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல எண்ணங்கள் இருந்தா தர்மமா இருக்கான்னு சொல்றோம், ரைட்? ஆனா ஆக்சுவலா தர்மம் அப்படிங்கிற டேர்ம்க்கு என்ன மீனிங்னா, இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஆர்டர் இருக்கு. சூரியன் எப்படி இருக்கா, பூமிக்கும் சூரியனுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு சுவாமி வச்சிருக்கான், ரைட்? சந்திரன் இருக்கா, சூரியன் சந்திரன், சந்திரன் பூமிக்கு டிஸ்டன்ஸ் வச்சிருக்கான். காலம் காலமா பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ சுவாமி தான் மெயின்டைன் பண்றான், ரைட்? இதே மாதிரி உலகம் ஃபுல்லா ஒரு ஆர்டர் இருக்கு. மனுஷ சரீரம் பார்த்தீங்கன்னா கர்ப்பவாசத்துக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு என்ன ஏது நடக்கிறதுன்னு யாருக்காவது தெரியுமா? ஒண்ணும் கிடையாது, இல்ல? வெளியில இருக்கிற சிம்டம்ஸ் வச்சு ஒரு கேர்ளுக்கு பேபி பிறக்க போறதுன்னு சொல்றோம். ஆனா நிஜமாவே உள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? உலகத்துல கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா சயின்ஸும் ஒரு பேபி வயத்துக்குள்ள இருக்கும்போது இருக்கு. என்ன பேபி உள்ள பாத்தீங்கன்னா மம்மிக்குள்ள the baby moves, there is centrifugal force, right? The baby is released, there is centripetal force. என்ன right amount of moisture is there, like mercury inside a thermometer. அந்த குழந்தை அம்மாவோட ஒட்டிக்கிச்சுன்னா ட்ரபிள். என்ன பார்த்தீங்களோ? சோ அம்மாக்குள்ளே இருக்கணும், ஆனா ஒட்டிக்க கூடாது. அப்போ அம்மாக்கும் பேபிக்கும் நடுவுல ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் விட்டுருக்கான் சுவாமி, in which the baby can have lubrication. ஆனா அதே நேரத்துல பேபி வந்து கனாபினான்னு ஃப்ளோட்டும் ஆகக்கூடாது. பார்த்தீங்களோ? ஃப்ளோட் ஆகாத அளவு தப்பா மாதிரி மிதக்க கூடாது. சோ உள்ளே இருக்கணும், அம்மாவோடையும் ஒட்டிக்க கூடாது, ஆனா கரெக்ட் லூப்ரிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேபிக்கு வந்து முதல்ல மாய்ஸ்சரைசர் தடவுறவனே சுவாமி தான். அதுக்கப்புறம் தான் ஜான்சன் அண்ட் ஜான்சன் வாங்கி போடுறான். ஃபர்ஸ்ட் சுவாமி தான் தடவுறான். என்ன? சோ ஃபர்ஸ்ட் ஃபீட்டஸ் செல்ல இருந்து 9.5 மாசம் சுவாமி பண்ற அற்புதம் தான் ஒரு பாப்பா. அதனால நிஜமாவே ஆன்மீகத்தனுக்கு இருந்தா அந்த ஒரு பேபிய பார்த்தா எங்கேயாவது ஈஸ்வரன் தெரியணும். பார்த்தீங்களோ? சின்ன ஃபிங்கர், அது குட்டி நெயில் கொடுத்துருக்கான். அந்த நெயில் கூட வளருது. தூங்கும் போது நைஸா வெட்டி விடுற இல்லைங்க. பார்த்தீங்களோ? ஒரு அடல்ட்டுக்கு இருக்கிறது ஏதாவது பேபிக்கு டினை பண்ணிருக்கானோ சுவாமி? பிசிக்கலா இல்ல. சோ மனுஷ சரீரம் எடுத்துட்டா ஒரு ஆர்டர் இருக்கு, உலகத்தை பார்த்தேன்னா ஒரு ஆர்டர் இருக்கு, மரம் செடிக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. இப்படி எல்லா ஆர்டரையும் ஈஸ்வரன் எந்த சக்தியை வச்சு மெயின்டைன் பண்றானோ அதுக்கு பேர் தான் தர்மம், ரைட்? சோ தர்மா is not a quality, it is the cosmic driving force which drives the whole creation. இங்கிலீஷ்ல சொன்னா நன்னா வரும் இல்லை? பார்த்தீங்களோ? சோ தர்மாவை நம்ம வந்து ஒரு குவாலிட்டியா ட்ரீட் பண்றோம். பார்த்தீங்களோ? ராமன் தர்மவான், ஆனா அவனை வந்து அத ஒரு குவாலிட்டியா நினைக்க கூடாது. குவாலிட்டியா நினைச்சா என்ன திரும்ப பண்றோம்? அதுக்கு நம்ம ஒரு சாய்ஸ் வச்சுக்குவோம். என்ன? நல்ல நாளா நீ இருக்கும்போது நானும் ஃப்ரெண்டா இருப்பேன், என் இஷ்டப்படி நீ அடைக்கலைன்னா நான் உன்னை முறைப்பேன். பாத்தியோ? அப்ப தர்மத்தை தள்ளி வச்சுட்டு முறைச்சிட்டு அப்புறம் தர்மத்தை எடுத்து வச்சுக்கணும், கோபம் போன உடனே, ரைட்? சோ தர்மா ஒரு குவாலிட்டியா இருந்ததுன்னா அதால யூஸ் ரொம்ப கம்மி. தர்மாவே உங்க சரீரத்தோட சக்தியா இருந்துடுத்துனா என்ன, அது இல்லாம நீ உண்டோ? கிடையாது. So dharma means not just a quality, it is the cosmic driving force with which Ishvara drives the whole creation, every individual, wildlife, plant life, cell, metabolism, microbiology எல்லாத்தையுமே சுவாமி ஒரு ஃபோர்ஸ்ல டிரைவ் பண்றா. அதுக்கு பேர் தான் தர்மா, ரைட்? இந்த தர்மத்தை கொண்டு வந்து சுவாமி நம்ம சரீரம் ஃபார்மேஷன்லயே வச்சுட்டான், ரைட்டோ? சோ ஒரு தாயார் வயித்துல ஒரு குழந்தை நன்னா வரணும்னா வம்ச வாரியா நல்லது வந்திருக்கணும். என்ன? அந்த பொன் குழந்தைக்கு வந்திருக்கணும்,
அவளுக்கு புருஷனா இருக்கிறவனுக்கும் வந்திருக்கணும், ரெண்டு பக்கம் மூதாதையருக்கும் வந்திருக்கணும். என்ன இந்த புக்கான் பிறந்தாங்கன்னா சும்மா நம்ம பேருக்கு சொல்லிக்கிறது. என்ன ஈஸ்வர நியத்தியில ஒரு குழந்தை ஒரு தாய் தகப்பனுக்கும் காலத்துக்கும் குழந்தைதான். நீ பஞ்சாயத்துனால கல்யாணம் ஆகணும் அவர் வீட்டுக்கு போயிட்டேங்கிறது பஞ்சாயத்து டெசிஷன், ஈஸ்வரன் கிடையாது. ரைட்? அப்போ நம்ம பாடி ஃபார்மேஷன்லயே தர்மா இருக்கா இல்லையா? இருக்கு. ரைட்? இப்ப நம்ம வளர்ந்த உடனே ஒரு சரீரம் வெளியில வந்துடுச்சுன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொந்தம்லாம் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு பத்தில இல்ல? யாரோ ஒருத்தர் பிரெக்னன்ட் ஆனா சுத்தி 10 பேர் சொல்லுவான், எங்க அண்ணா குழந்தை பிறக்க போறது, என் தம்பிக்கு பிறக்க போறதுன்னு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு சொந்தக்காரன் வெயிட் பண்றான் இல்ல? So the moment a child is born, as it grows, it takes different roles. பத்தில எந்தெந்த ஒரு போஸ்டுக்கு நீ வரையோ அதுக்கான ஒரு சில தர்மங்கள் சுவாமி சொல்லியிருக்கான். ரைட்? ஸ்வதர்மம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ்மிக் தர்மா பிளஸ் இண்டிவிஜுவல் பிளேஸ்மெண்ட். எப்படி? ஒரு பொன் குழந்தை அம்மா அப்பாவோட இருக்கும்போது டாக்டர் இல்ல, அங்க உங்களுக்கு சில பொறுப்பு இருக்கும், அதை வச்சுக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்தா ஒய்ஃப் ஈக்குவல் பார்ட்னர் மாதிரி. ரைட்? அங்க சில பொறுப்பு வரும். பேபி பிறந்துடுச்சுன்னா அதுக்கு நீ அம்மா, அதுக்கு சில பொறுப்பு வரும். எந்தெந்த ரோல்ல என்னென்ன பொறுப்பு வருதோ அதை நல்லபடியா நீ ஹேண்டில் பண்றதுக்கு பேர் தான் ஸ்வதர்மம். சோ ஈஸ்வர நியத்தியில என்ன சொன்னா, பூஜை பண்றியோ இல்லையோ, கோவிலுக்கு போறியோ இல்லையோ, உனக்கு ஸ்வதர்மம் இருந்தா சுவாமி உன் கூட இருக்கான். எஸ், இந்த தேசம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒத்துமையா இருக்குன்னா அதுக்கு ரீசன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் மாளிகை முதல் குடிசை வரை அந்தந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஸ்வதர்மம் தான். என்ன? எஸ், குழந்தைய திட்டினாலும் அதுக்கு கவனிக்காம விடுறோம் இல்ல? இல்ல, அப்பா அம்மா திட்டி நம்ம கோச்சுக்கிறோம், நம்ம குழந்தைய திட்டினா கோச்சுக்கிறோமோ? கோவத்துல கத்தினா கூட அதுக்கப்புறம் நம்ம காம்ப்ரமைஸ் கொடுத்துறோம் இல்ல, காம்பன்சேஷன் கொடுக்குறோம். என்ன சொல்ற? ஆமா. அப்ப ஸ்வதர்மாவோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியிலேந்து ரிஷி சொல்லி கொடுத்த வித்யா ஸ்வதர்மா, இந்த தேசத்தை வளர்த்த வித்யா ஸ்வதர்மா. நீ கோவிலுக்கு போக முடியலன்னா உனக்கு அருள் இல்லாம நீ இருக்க முடியுமோ? முடியாது. கோவிலுக்கு போனாதான் உனக்கு அருள்னு சொன்னா, போக முடியலன்னா சின்ன பாப்பா வச்சுன்னு எந்த கோவிலுக்கு போறது? நீ சொல்லு, முடியுமோ? முடியாது. டெய்லி 4 மணி நேரம் பூஜை பண்ணலைன்னா நீ அவுட்டு அப்படின்னு சொன்னான்னா நடக்குமா? இந்த காலத்துல கிடையாது. எல்லாருக்கும் அருள் வேணுங்கிற போது ஆதியில ஈஸ்வரன் எப்படி கொண்டு போனா, உன்னோட மனசுக்குள்ள சித்த எண்ணங்கள், அந்த எண்ணத்துல ஸ்வதர்மம் இருந்தா ஈஸ்வரன் உன்கிட்டயே வருவான். நாங்க அதான் சொல்லித்தரோம். எங்க நீ இருந்தாலும் அந்தந்த ரோலுக்கு ஏத்தபடி ஸ்வதர்மமா இது, உனக்கு வேண்டியது எல்லாம் சுவாமி பண்ணி கொடுப்பான். எஸ், இந்த வித்யா தான் இந்த கண்ட்ரிய வளர்த்துருக்கு. ஒவ்வொரு சென்டிமீட்டர்லயும் இந்த கண்ட்ரியில தெய்வீகம் இருக்குன்னா, மகான்கள் நடந்தா அந்த மகான்க்கு என்னையா சக்தின்னு கேட்டா ஸ்வதர்மா பவர். உலகம் ஃபுல்லா ஸ்வதர்மா. குரு சிஷ்யா, மதர் சைல்ட் ரெண்டும் ஒண்ணு. ஒரு திராசுல வச்சீங்கன்னா ஒரு குருவும் சிஷ்யனும் எப்படி இருக்கணும்னா அம்மா குழந்தை மாதிரி இருக்கணும். பாலா எப்பவும் சொல்லுவோம், குரு சிஷ்யா, மதர் சைல்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இதெல்லாம் பவர்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ். என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீ சமத்தா இருந்தீங்கன்னா உன் லைஃப் விருத்தி ஆகும், அசடா இருந்தீங்கன்னா ட்ரபிள் வந்துடும். உலகத்தை ஜனங்கள் படுற எல்லா கஷ்டத்துக்கும் ஜனங்கள் தான் காரணம். ஏன்? சுவாமி ஸ்வதர்மத்தை விட்டு ஒன்னையும் விட்டான். ஸ்வதர்மமா இருந்தீங்கன்னா அவன் கூடவே இருப்பான், நீ ஸ்வதர்மமா இல்லைன்னா அவன் போயிடுவான், நீ பாத்துக்கணும். எங்கேயுமே சுவாமி சரி அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு உங்களை சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு அவன் சொல்றதே கிடையாது. சொல்லவும் மாட்டான், செய்யவும் மாட்டான். அவனால செய்ய முடியாது. ஈஸ்வரன் எது வேணா செய்வான். அவன் செய்ய முடியாத ஒரே ஒரு காரியம், இந்த பக்தர்களையோ பக்தி இல்லாதவனையோ சோதிக்குது. செய்ய மாட்டான். அப்போ ஒரு தனி மனுஷன் முன்னேறத்துக்கு எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் சரி,
குளிச்சுட்ட குளிக்கல, ரைட்டா? கோவில் இருக்கிற ஊர்ல இருக்க இல்ல, பஸ்ல போற இல்ல, ட்ரெயின்ல போற இல்ல, பிளேன் எதுல நீ இருந்தாலும் உன் மனசு உங்ககிட்ட தானே இருக்கு. மனசுக்கு ஏதாவது க்ளோக் ரூம் உண்டோ? கிடையாது. எங்கெல்லாம் உன் மனசு உங்ககிட்டயே இருக்கோ அந்த மனசுக்குள்ள நீ சுவாமிய வச்சிருந்தீன்னா, ரைட், ஸ்வதர்மத்தை வச்சிருந்தீன்னா ஈஸ்வரன் உனக்கு வேணுங்கிற அருள் அங்க கொண்டு சேர்த்துருவான். அந்த கேரண்டியை கொடுத்த தெய்வம் நம்ம தெய்வம். அந்த கேரண்டியை கொடுத்து தெய்வம் கொடுத்துடுத்துன்னு உலக அளவு சொன்ன மகான்கள் நம்ம தேசம். எஸ், ஆதியில ஆரம்பிச்ச மகரிஷிகள்ல இருந்து சீனியர் பிரிவா வரைக்கும் நடந்தே போய் கிராமம் கிராமம் தோப்பு துறவு எல்லாத்துலயும் போய் சொல்லி கொடுத்த மேட்டர் என்ன? ஸ்வதர்மா. பாத்தீங்களா? சோ உன் மைண்ட் உன் கையில இருக்கிற வரைக்கும் உன் லைஃப் உன் கையில தான். உன் லைஃப மாத்திக்கணும்னா உன் மைண்ட மாத்திட்டீங்கன்னா உன் லைஃப் தானே மாறும். அந்த மைண்ட மாத்திக்கிறது சொல்லி கொடுக்குற வித்யா தான் ஸ்வதர்ம வித்யா. உலகத்துல அதுக்கு ஈக்குவலான வித்யாவே கிடையாது. நீ வேதம் படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், உபனிஷத் படிக்கலாம், படிக்காம இருக்கலாம், கீதா படிக்கலாம், படிக்காம இருக்கலாம், அக்னிஹோத்திரம் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், சோமயாகம் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். ஸ்வதர்மம் இல்லாம இருந்தீங்கன்னா எது இருந்தாலும் வேஸ்ட். ஆனா ஸ்வதர்மம் இருந்து எதுவும் இல்லைனாலும் அருள் உனக்கு உண்டு. எஸ், ஆமா, ஸ்வதர்மம் இருந்துருச்சுன்னா உனக்கு எந்த வித்யா வேணுமோ சுவாமி அதை கொடுக்குற ஆச்சாரியன்ட்டு உனக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். ஆனா எந்த வித்யா இருந்தாலும் ஸ்வதர்மம் இல்லைன்னா அந்த வித்யா வேஸ்ட். பத்தியோ? அதனாலதான் எங்க சென்டர் கூட ஸ்வதர்ம வித்யா கேந்திரான்னு தான் பேரு. பாலா கொடுத்த பேரு. என்ன பெரியா என்ன கேட்டா இந்த பேரை எப்படி நீ வச்சேன்னு கேட்பான். ஏன்? ஆதியிலே ரிஷிகள் கொடுத்த வித்யா ஸ்வதர்மா. அவ்வளவு பவர் ஸ்வதர்மாக்கு. அது ரொம்ப ஈஸி ஃபாலோ பண்றது, ரைட்? ஏன்னு கேட்டா நம்ம லைஃப்ல எடுத்துட்டேன்னா பேரண்ட்ஸ் எவ்வளவு பேர் உங்களுக்கு நிஜமாவே நீங்க நல்லா இருக்கணும்னு இன்னைக்கு உலகத்துல நினைக்கலாம். என்ன 10 விரல் ஜாஸ்தியானா சார்ட்ட வாங்கிக்கோ. என்ன 10 தேருமா? நீ உலகத்துல நன்னா இருக்கணும்னு நினைக்கிற குடும்பம் 10 தேருமா? சொல்லு, தேராது. இந்த 10 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் தட் மேட்டர், எந்த உறவுகள் நமக்கு ரொம்ப முக்கியமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், சில்ட்ரன், இல்ல வித்யா அபியாசம் பண்ணி கொடுத்த குரு, இது தவிர ஏதாவது இருக்கோ? ஒண்ணும் இல்ல. இதுக்குள்ள நமக்கு இருக்கிற ரோல்ஸ்ல கரெக்டா இருந்தோம்னா ஈஸ்வரன், ரைட், நமக்கு வேணுங்கிறது அவனே வந்து செஞ்சு கொடுப்பான். எஸ். சோ இந்த வித்யா தான் நீ உலகத்துல குறைஞ்சு போயிட்டு பாத்தியோ? ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்குறான், அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்ப மாட்டான். என்ன? ஓல்டேஜ் ஹோம்க்கு பணம் கொடுக்குறான், அப்பா அம்மா கொடுக்க மாட்டான். ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிறவங்கலாம் வேஷ்டி புடவை வாங்கி தரான், அம்மா அப்பா வயசுல 80 வயசுல ரங்கநாத் ஸ்ட்ரீட்டுக்கு போறான், பண்டிகை புது வஸ்திரம் போட்டுக்கலாம் அப்படின்னு. பாத்தீங்களோ? இதான் ட்ரபிள். நீ எங்கேயோ கொடுக்குற சேரிட்டி ஒஸ்தி தானேன்னு பகுத்தறிவுல கேட்பான். சேரிட்டி ஒஸ்தி தான், ஆனா அப்பா அம்மாவுக்கு செய்யாம சேரிட்டி பண்ணினீன்னா அது டிஸ்கவுண்ட் பண்ணிடும். ஆடி கயிறு மாதிரி கழிச்சிடும். இனி நான் உலகத்துல பாக்குறேன், நிறைய பேர் அவன் பண்ற நல்லத அவனே டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவான். பாத்தியோ? இவன் காலையில இருந்து பூஜை பண்ணுவான், அவாத்து மாமி பூஜை பண்ணும்போது சண்டைக்கு வந்துடுவான். நான் பண்ற பூஜையை உனக்கு போறாதா? நீ பண்ற பூஜை நிறமாவே போறணும், இத்தனை முன்னேறி குடும்பம். எங்கேயுமே நான் பாக்குறேன் பீப்புள் அவ நல்லது பண்றோம்னு நினைச்சு ஸ்வதர்மம் இல்லாததுனால இவாளே டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறான். எஸ், ரைட். சோ லைஃப்ல சில உறவுகள் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஈஸ்வர நியத்தியில பார்த்தேன்னா தாய் தகப்பன், குழந்தை, ஆச்சாரியன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இதான். இதுக்கு மேல எனக்கு 24 ஃப்ரெண்ட், நான் 40 ரோட்டரி கிளப்ல மெம்பர், இதெல்லாம் சுவாமி கவலையே விட மாட்டான். என்ன? ஈஸ்வர நியதியில ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பான்? நான் வந்து ரோட்டரியில எத்தனை நாள் தீபாவளி 1000 குழந்தைகள் ட்ரெஸ் பட்டாசு கொடுக்குறேன்னா வெரி குட், வீட்டுல கதையை ஃபர்ஸ்ட் கேளுமா. அப்பா அம்மா கவனிச்சிய, குழந்தையில ஒழுங்கா கவனிச்சிய, இதெல்லாம் பாஸ் ஆயிட்டேன்னா நீ ரோட்டரியில கொடுக்கலைன்னா கூட ஈஸ்வரன் வந்து நோட்டரி போட்டு சொல்லுவான் நீ சொதரமா வாங்க.
ஆனா இதெல்லாம் நீ கொடுத்தா கூட இது இல்லைன்னா திருப்பி அதே ஒரு நோட்டரி போட்டு இவனை வந்து என்கொயரியில வையுமா. எஸ், இதான் ஈஸ்வர நியத்தி. இத சுவாமி மாத்திக்கவே மாட்டான். அவனுக்கு யுகமே கிடையாது. நம்ம தான் பேசிக்கிறோம் ரொம்ப கலியுகம் சார் அப்படின்னு. யாருக்கு கலியுகம்னு சுவாமி கேட்பான்? உனக்கு தானே. எனக்கா கலியுகம்? கிடையாது. ஈஸ்வர நியத்தியில் ஏதாவது கலியுகம் இருக்கும்? இப்ப கலியுகம்னால சூரியன் டெய்லி உங்க ஆத்துக்கு வந்து நான் தான் சூரியன், உங்களை வெடிக்காத்தால பார்த்தாதான் உங்களால என்ன பார்க்க முடியும், 8 மணிக்கு மேல உங்களால ஏதாவது சொல்றானோ? நோச்சு. கலியுகம்னு ஏதாவது மாதிரி இருக்க? புல்லு பச்சையா தானே இருக்கு. ஆனை ஆட்டுக்குட்டியா ஆயிடுச்சு இல்ல. நம்ம எங்க கலியுகம் சொல்லிக்கிறோம்? காலையிலே நம்ம எழுந்துக்கிறது லேட்டா ஆகணும்னா இல்ல கலியுகம் சார். என்ன, நிறைய பேர் காசிக்கு போயிட்டு கங்கையில சில்லுன்னு இருக்குன்னு சொல்லி ஹோட்டல்ல வெந்நீர்ல குடிச்சிட்டு திரும்பி வரான். எனக்கு தெரியும், ஒரு யாத்திரை குரூப்ல 40 பேர் போனான். 39 இந்து, ஒரே ஒரு முஸ்லீம். அந்த யாத்திரையை நடத்துறவர் எங்க சொன்னார், அந்த முஸ்லீம் ஒருத்தர் தான் குளிச்சாராம் கங்கையில. 39 பேரும் காத்தாலேருந்து இட்ஸ் வெரி டர்ட்டி தி வாட்டர், வெரி ஃப்ளஷ் அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் பக்கெட்லயே குளிச்சுட்டான். அது ஒரு லாஜிக் சொல்றா. இங்கேயும் கங்கை தானே இருக்கு பாத்தியோ. அப்ப ட்ரெயின்ல கூட தான் கங்கை தண்ணி தான், அந்த குழாய் தண்ணி தானே, அதுலயே குளிச்சுக்கிறது. நீ அதே ட்ரெயின்லயே வந்திருக்கலாமே பாத்தியோ. சோ எங்க லாஜிக்கை யூஸ் பண்ணுமோ அங்கதான் பண்ணணும். எங்க யூஸ் பண்ணக்கூடாதோ சமத்தா இருக்கணும். மேனுக்கு ஒரு பேட் ஹாபிட், எங்க கேள்வி கேட்க கூடாதோ கேட்பான், எங்க கேட்கணுமோ அங்க கோர்த்து விட்டுருவான் பாத்தியோ. ரைட். அப்ப ஈஸ்வரா அவனுக்கு யுகம்ஸ் கிடையாது. தன்னோட ஸ்டைல மாத்திக்கவே மாட்டான் சுவாமி. ரைட். அவன் ஸ்டைல் படி நீ இருந்தா அவன் உனக்கு உண்டு, அவன் ஸ்டைல் படி நீ இல்லைன்னா நீயே உனக்கு கிடையாது. ஏன்? உன் இஷ்டப்படி உனக்கு எதுவும் நடக்காது. ரைட். இதுக்குள்ள எங்கேயோ தன்னை வச்சிருக்கான் சுவாமி. ரைட். அதுக்குள்ள அவன் இருக்கிறதுனாலதான் உன் உள் மனசுல இருக்கிறது அவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது, உனக்கு முன்னாடி பாத்தீங்களோ. சோ ஸ்வதர்மா தான் சராசரி மனுஷனை, பாமரனை கூட பெரிய பண்டிதனா ஞானியா ஆக்கக்கூடிய சக்தி ஸ்வதர்மத்துக்கு தான் பாத்தீங்களோ. அதுல வளர்ந்த தேசம் தான். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் இன்னும் ஒத்துமையா இருக்குன்னா ஏதோ அம்மாக்கள் பாட்டிகள் இவாளெல்லாம் சமத்தா இருந்ததுனால. ஆமா, தாத்தா எவ்வளவு கோச்சுட்டாலும் உங்க பாட்டி எல்லாம் சமத்தா தானே இருந்திருப்பா இல்ல? என்ன சொல்றேன்? உங்க அப்பா எவ்வளவு கோச்சும் அம்மா அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தானே போனா. எந்த யூனிவர்சிட்டியில படிச்சா? இந்த காலத்துல மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் எவ்வளவு யூனிவர்சிட்டியில படிச்சு பதிலும் எப்படி இருக்கு? அந்த காலத்துல எந்த யூனிவர்சிட்டியில என்ன டிகிரி? மாமனார் சைக்காலஜி ஏதாவது படிச்சல? சொல்லு, ஒண்ணும் கிடையாது. ஆனா உரல், அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதுல ஓடிச்சு. இன்னைக்கு மிக்சி, கிரைண்டர் வந்து கூட மாட்டு கொண்டு மாமியார் சொல்றா, ஸ்ட்ரெயினா இருந்தா கொஞ்சம் படுத்துக்கோமா அப்படி. என்ன பண்ணா? மிக்சியில சட்னி அரைச்சா, கிரைண்டர்ல அரிசி உழுது போட்டு எடுத்தா, அதுதானே ஓடுது. அந்த காலத்துல உங்களுக்கு சொன்னாலும் நீங்க சின்ன பிறக்கும் போது இல்ல இல்ல நீங்க கேட்டீங்களோ, என்ன அம்மியில சட்னியா, எல்லாம் மிளகா அப்படி போறோம் சொன்னோமா? இல்ல. சட்னி ஆயிடும் சரி, யார தொகையெல்லாம் அது நம்ம ஊர்ல கேட்கவே வேண்டாம். என்ன சொல்றது? தினமும் ஒரே குழம்பு வச்சா இந்த வீட்டுல ஒண்ணுதான் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறோம். சோ ஸ்வதர்மா பாத்தீங்கன்னா யாருக்காவது இது வச்சுக்காம இருக்க முடியுமா? கிடையாது. உன் மனசு உன் கையில இருக்கும் போது அதுல இருக்கிற நல்ல எண்ணங்கள் இனஃப். அதான் நாங்க சொல்லித்தரோம். எங்க கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் உட்காந்து 3 மணி நேரம் பூஜை பண்றது? யாருக்கு டைம்? 6 மணிக்கே ஓடுது குழந்தை. ஆனா எல்லா குடும்பமும் எங்கிட்ட வந்து இனிமே வளராதுன்னு சொன்ன குடும்பம் தான் எங்கிட்ட ஜாஸ்தி வளர்ந்துருக்கு பத்தில. எப்படி? 25 வருஷமா. ரீசன் என்ன? வர எல்லா ஃபேமிலிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொதர்மா சொல்லி கொடுத்துருவோம். சமத்தா இது ஒண்ணு போறோம். இதுக்கு மேல உனக்கு சசர்நாமம் தெரியுமா சொல்லு, தெரியலன்னா கம்முண்டு. கோயிலுக்கு போக முடிஞ்சா போக முடியும்னா சமத்தாரு. ஆனா சொதர்மா விட்டுட்ட எது இருந்தும் நமக்கு ஸ்ரேயஸ் கிடையாது. ஸ்வதர்மா இருந்தா வேற வேதம் வேணுமா, சுவாமி நமக்கு வேத பாடசாலை அரேஞ்ச் பண்ணி தருவான். சசர்நாம நீ கத்துக்கணுமா, அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவோம். ரைட். அப்போ ஸ்வதர்மத்துல வந்த கஷேத்திரம் தான் இது கூட.
என்னைக்குமே என் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நவீன கால கோவில் எதுக்கும் நான் போனதே கிடையாது. இவா டெம்பிள் அவா ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் மீறி அம்பாள் என்ன ஐஷன் போனாள்னா அந்த கஷேத்திரத்துல ஒரு பெரிய மகத்துவம் இருக்கும். பார்த்தீங்களா? இந்த கஷேத்திரத்துக்கு என்ன சக்தி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவ? இல்ல ஒரு 1000 வருஷமா இருக்கு. ஏன் கங்கை கரையில பெரிய பெரிய பாறைலாம் 2000 வருஷமா இருக்கு. அதை சுத்தி வருதுன்னு போய் காக்கா கூட அது மேல உட்காராது. 1000 வருஷம் இருக்கிறதுனாலே அவளுக்கு சக்தி. பார்த்தீங்களா? அந்த எந்த ஒரு ஜீவனோட ஸ்வதர்மத்துக்காக தன்னை பிரத்யட்சம் பண்ணி கொடுத்த கஷேத்திரம் தான் இந்த தேசத்துல கஷேத்திரம். எங்க போங்க ஒரு தனி மனுஷன் இல்ல ஒரு குடும்பம் இல்ல ஒரு தம்பதி அவளோட ஸ்வதர்மத்துக்காக சுவாமி வந்தா ஸ்வதர்மம் இருக்கிற வரைக்கும் அவன் இருப்பான். அவ்வளவு பவர் ஸ்வதர்மம் என்ன. அப்ப அந்த ஸ்வதர்மம் நம்ம குடும்பங்கள்ல மூதாதையர்கிட்ட இருந்தது. அதனாலதான் ஓட்டு வீட்டுல கூட நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கு சிட்டியில இருந்து ஏதாவது நிம்மதி இருக்கும்? ஒண்ணும் கிடையாது. சிட்டியில இருக்கிறோம் கிராமத்தை தேடி போறோம். 3 days ஆவது நிம்மதியா இருப்போம். அந்த காலத்துல ஏதாவது வசதி இருந்ததோ? கார் ஒண்ணும் கிடையாது. மாட்டு வண்டிதான். மாட்டு வண்டியிலே எவ்வளவு பிரசவம் பார்த்திருக்கா? இல்ல பேபி தான் அண்ணா தானே பிறந்தது. இங்க இருக்கிற நீங்க சீனியர் எல்லாம் என்ன பெருசா இசபெல்லாலையா பிறந்திருப்பேன்? கிடையாது. இல்ல எல்லாரும் கிராமத்துக்குள்ள ஆத்துலயே பேபி பிறந்தது. எப்படி இந்த காலத்துல பார்த்தல ஒரு லிஸ்ட் போடுறான் டாக்டர், இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. எது பாப்பாவா கேட்டுச்சுப்போ வயிற்றுக்குள்ள பாப்பாவா சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி நீ கையில வச்சுட்டாதான் நான் வருவேன். அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாது. அப்படியே பேபி ஏன்டா சேஃபா பிறந்ததுன்னா ஸ்வதர்மம். ஸ்வதர்மம் இருந்தா எங்கிட்ட சில்ட்ரன் பிறந்திருக்கு. டாக்டர் எல்லாம் சொல்லுவான் சீசேரியன் தான். சரியா? இப்பவே ரெடி ஆயிடும்பா. பாலா சொல்லுவோம் நீ பெரிய ஞானி டாக்டர் சொல்லிட்டான் நீ கம்முன்னு என்ன ஒல்லியா இந்த பாப்பாவுக்கு சீசேரியன் பண்றேன்னா என்ன சொல்றேன். அவ அப்பா அம்மா எனக்கு போன் பண்ணி என் குழந்தை அந்த சர்ஜரிலாம் தாங்கவே மாட்டா அப்படின்னா நான் சொல்றேன் இல்ல அவ தியேட்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டான்னு. அதோட கம்முன்னு ஒரு நைட் ஷோ கமிச்சிருவோன்னு பாப்பாட்ட சொன்னா நார்மலா பிறந்துருச்சு. 7 மணிக்கு ஒரு போன் பண்ணி என்கிட்ட அலர்றார் போன்ல. அவன் அரேஞ்ச் பண்ணிட்டான் அவனை கொண்டு போயிடுவான் இப்போ அப்படின்னு. பாப்பா சொல்றான் மதியானமே ஒரு தடவை சொன்ன திரும்பி பாடுறான். டாக்டர் அவன் ஒரு பயத்துக்கு சொல்லியிருக்கான் சும்மாரு 7:30 மணிக்கு சூப்பரா பாப்பா பிறக்கணும். 7:30 மணிக்கு பிறந்துச்சு. என்ன 7:20 அந்த பொண்ணு சும்மா உட்காந்து 7:20 பெயின் 7:30 பேபி வந்துருச்சு. பார்த்தல சொதர்மா. சொதர்மா இருந்தா பேபி சமத்தா வரும். சொதர்மா இல்லைன்னா அது இஷ்டப்படி வரும். ரைட்? அப்ப சொதர்மா தான் the basis of the whole creation. It's also the basis of an individual life. Right? When a man has swadharma, what happens is the cosmic dharma that drives the creation joins man. Appa we become powerful. When you don't have swadharma, you are against the cosmic driving force. There is opposition, therefore friction, problem. Pathilo. Intelligence to live the way Ishvara wants the whole creation to be, so that he is with us. அதான் நாங்க சொல்லி தரதுனாலதான் எங்களால குழந்தைகளை அவ்வளவு ஈஸியா வளர்க்க முடியும். ரைட்? சோ இதான் நாங்க டீச் பண்றோம். இந்த ஸ்வதர்மத்துக்காக தன் 13வது வயசுல இருந்து 101 வயசு கொடுத்தா பெரியவா. எஸ் அதிலோ 88 years distilled purity மாரி. எதுக்கு? அந்த ஸ்வதர்மம் தான் இந்த உலகத்தையே நடத்துது. Man has no choice if you want to live rightly the way Ishvara wants you to live. பத்திலோ அந்த சாய்ஸே கிடையாதுங்கிறத தன்னை உணர்ந்து அதிலேயே தழைச்ச பெரியவா. அது ஒரு பெரிய வம்சமே. பத்திலோ சோ ஆதி ரிஷியிலேந்து வம்ச வித்யா தான் நாங்க சொல்லித்தரோம். அதனாலதான் நான் புக்கே படிக்கிறது கிடையாது. ரிலிஜியஸ் புக்கே படிக்க மாட்டேன். ரைட்டா? சயின்ஸும் படிக்க மாட்டேன், மேனேஜ்மெண்ட்டும் படிக்க மாட்டேன். நேவிகேஷன் சூப்பரா டீச் பண்ணுவேன். என்ன மெரைனஸ் காம்பஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் கம்ப்ளீட்டா. அதாவது என்னைக்காவது சில்ட்ரன் இந்த புக்ல இந்த மாதிரி எழுதிருக்குன்னு சொன்னா சரி என்ன படின்னு சொல்லுவோம். ஆன்மீகம் படிக்கவே மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த
வித்யாவே இல்ல உலகத்துல. அவன் அவனோட சரக்கை தான் விடுறான். பதில எங்க மந்திரத்தை சொல்லுங்கிறான். ஆதியில கணபதி முதல் அனுமன் வரை அவன் சாதிக்க முடியாதத எவனாலையும் சாதிக்க முடியாது. புரிஞ்சுல? எஸ். இன்னைக்கு உலகத்துல எந்த தாத்தா மாதாஜி குருஜி பிதாஜி மதர்லாஜி யாரா இருந்தாலும் அவளுக்கு இருக்கிற சக்தியை கொடுத்திருக்க கூடியவன் சுவாமி தான். பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் சக்தியை கொடுத்தானோ அவனை காட்டி கொடுக்கறது தான் பெஸ்ட். பத்தியலோ எங்க சன்னிதியில குழந்தைகளுக்கெல்லாம் பாலா சொல்லிதான் வளர்த்துருக்கோம். 25 வருஷம் அத்தனை பேரும் தொங்கிதான் இப்ப என் போட்டோ வாங்கியிருக்கான். பத்தியலோ 25 இயர்ஸ் தொங்கினான். எங்க குடும்பம் உங்களாலதான் நன்னா இருக்கானா சுவாமிஜி போட்டோவே கொடுக்க மாட்டேங்கிறேன். கொடுக்கவே மாட்டோம். 20 வருஷம் கழிச்சு என் பொண்ணு இப்ப கொடுத்துருக்கா. என்ன எப்படி கொடுத்துருக்கா பத்தியில? சூப்பரா கொடுத்துருக்கா. அவளை என்னோடதான் இருக்கணும் அவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கா பத்தியில? இது மனுஷன் பண்ண முடியுமோ? அவளே வந்து டிசைன் கொடுத்தா. டிசைன் கொடுத்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இன்னிலேந்து நானும் நீ எங்க போனாலும் இந்த போட்டோ வரணும்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கார்ல கொண்டு வருவாங்க. பத்தியில எங்கேயுமே ஈஸ்வரன் தான் சக்தி. அவனுக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. ஜனங்களுக்கு ஸ்வதர்மம் இல்லாததுனால இந்த சாமியார் அந்த சாமியார்னு போய் அவன் கொடுக்குற எந்திரத்தெல்லாம் வீட்டுல வந்து பொம்மை மாதிரி வச்சுக்கினாங்க. ரைட்? வீட்டுல அழகா உன்னோட ஸ்வதர்மம் இருந்தா எப்பேற்பட்ட எந்திரத்தை கூட சக்தி நம்ம காட்டலாம். எஸ். இப்ப நாங்க என்ன கொடுக்குறோம்? எங்க கிட்டே எந்திரம் கிடையாது. பதில் இருந்தா நான் இப்ப கொண்டுருப்பேன்னு ஒண்ணும் கிடையாது. எங்க கிட்ட இருக்கிறது குட்டி பாலா போட்டோ தான். இதை வச்சு உலகம் ஃபுல்லா ஜெயிச்சிடும். எஸ். ஏன் எந்திராஸ்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ் மாதிரி. புரிஞ்சுல? காம்பஸ் எல்லாருக்கும் தெரியும். மெரைனஸ் காம்பஸ் தெரியும்னா கொஞ்சம் படிக்கணும். புரியுது? வாட்டர் எல்லாருக்கும் தெரியும். வாட்டருக்குள்ள நேவிகேஷன் கத்துக்கணும்னா கொஞ்சம் படிக்கணும். ஏரோநாட்டிக்கல் நேவிகேஷன் டிஃப்ரெண்ட். ரைட்? மெரைன் நேவிகேஷன் டிஃப்ரெண்ட். ஆல்தோ இட்ஸ் ஒன் ஈக்வேட்டர், ஒன் லாட்டிடியூட், ஒன் லாங்கிடியூட் ஒன்லி. எந்திராஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அது ஒரு தனி வித்யா. நம்ம அதுக்கு போகக்கூடாது. ஏன்? அதுக்கு சில ரூல் ரெகுலேஷன்லாம் இருக்கு. பெஸ்ட் என்னன்னா இருக்கிற இடத்துலயே நம்ம ஈஸ்வரனை நினைச்சுக்க கத்துட்டோம்னா எப்பேற்பட்ட லைஃபையும் மாத்திக்கும். சரியா? இதான் ஸ்வதர்மா. இன்னொரு கிளாஸ் இங்க பாலா சொன்னா இருக்கிற இடத்துல எப்படி சாதிக்கணும்னு சொல்லி தரணும். சரியா?